இன்னைக்கு வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இதெல்லாம் நான் வந்து என் லைஃப்பில் வந்து பண்ணுவேனா அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபைனலாக வந்து கார் டிரைவிங் வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து என்னோடய ஹைட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், இவ்வளோ தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஹீல்ஸ் போட்டிருக்கேன். ஹீல்ஸை கழட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ஹைட் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த ஹைட்டு தான். நான் வந்து ஒரு 4.5 தான் ஹைட்டு. எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால எனக்கு வந்து க்ரோத் இல்லை. நம்மளாலலாம் கார் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டே என் லைஃப்பில் இல்லை. ஆனால் இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து கார் கற்றுக்கிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த நல்ல விஷயம், அந்த ஒரு ஹாப்பினஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட செலிரியோ கார். நம்மக்கிட்ட 2 கார் இருக்குது. ஆல்டோ 800 இருக்குது, செலிரியோ இருக்குது. இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் காரு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ இதோட பாடி பார்த்தீங்கனாலே தெரியும், நமக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே பெருசாக தான் இருக்கும். இது ஜஸ்ட் 5 சீட்டர் கார், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார், பவர் ஸ்டியரிங் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து ப்ரைமரியாக நான் கற்றுக்கிட்டது. பட் ஆல்டோ 800 பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே குட்டி காரு, கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அதை விட எனக்கு இதான் கம்ஃபர்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. சீட் பூஸ்டரு, பவர் ஸ்டீரிங்கு அண்ட் எல்லாமே அந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருந்துச்சு. எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா கிடச்சதுனால நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ என்னால் 2 காருமே கம்ப்ளீட்டாக ஓட்ட முடியும். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம், பெடல் எக்ஸ்டெண்டர்லாம் போடலாம்னு நினச்சேன். பட் நான் எதுவுமே பண்ணல. இதை நம்ம புல் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் வரும். நம்ம எவ்வளோ ஃப்ரண்ட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டீரிங் பார்த்திங்கன்னா நம்ம மேலே கீழே இறக்கிக்கலாம். அண்ட் சீட் வந்து நமக்கு இங்கே வந்து பூஸ்டர் இருக்கும். ஸோ இப்படி பண்ண நமக்கு சீட் கொஞ்சம் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அண்ட் இந்த பில்லோ வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது 2000 அரௌண்ட் வந்துச்சு அமேசானில். இது வந்து நமக்கு ஒன்றும் ஹைட்டெல்லாம் ஒன்றும் பெருசாக கொடுக்காது. இது பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ தான் இருக்கும். பட் முதுகு வலி வராமல் இருக்கும். கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டலாம். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நான் உட்காந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் என்னால் சீட்டை முன்னாடி போட்டுக்குவேன். போட்டுட்டு ஸ்டீரிங் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குவேன். இந்த ஸ்டீரிங் வந்து இப்போ நான் கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்படி மேலேயும் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் வந்து இவ்வளவு நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 4.5 ஃபீட் தான் நான் இருப்பேன். நீங்கள் தான் தாராளமாக 5 ஃபீட்க்கு மேலே இருப்பீங்க. என்னாலே வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுது அப்படின்னா நீங்களும் தாராளமாக ஓட்டலாம். 3 விஷயம். ஒன்று பயம், பதஷ்டம் இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஓட்ட முடியும் அப்படிங்கிறத நம்பணும், ஓட்டணுங்கிற அந்த மோட்டிவ் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுனாலே நமக்கு போதும். இப்போ நான் வந்து ஓட்டி காட்டுறேன் என்னோட ஸ்கில்லை. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட மூக்கும் இந்த இதுவும் வந்து நேராக இருக்குது. நான் இது கொஞ்சம் போட்டு ஏறினேன் அப்படின்னா, இருங்க இது போட்டுக்கிறேன். இந்த சீட்டு நான் போட்டு உட்காரும்போது கொஞ்சம் எனக்கு எலவேட்டடாக இருக்குது. வந்து வண்டி கற்றுக்கிட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா, கற்றுக்கணும்னு நினச்ச புதுசில் நான் டிரைவிங் ஸ்கூல் ஒரு ஃபியூ டேஸ் போனேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் கற்றுக்கவே முடியல. ஏன்னா அவங்க வந்து 20 மினிட்ஸ் தான் சொல்லித்தராங்க. நான் பர்சனலாக ஷார்ட்டாக இருக்கேன். எனக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லை. அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வர மாட்டேங்குது. எப்படி ஓட்டுறதுனே தெரியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம ஆள் வச்சு கற்றுக்கிட்டா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு யாரையாவது அப்படி வச்சு கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன். அவர் வந்து கற்றுக் கொடுத்தாரு. ஒரு 25 டேஸ் வந்து ராப்பகலாக நான் கற்றுக்கிட்டேன். சரி, இப்போ நான் வந்து டிராஃபிக்கில் வந்து நான் ஓட்டி காட்ட போகிறேன். வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறதே நமக்கு டிராஃபிக்கில் ஓட்டுறது தான் பெரிய வித்தையே. வேறு எதில் ஓட்டுறதும் நமக்கு பெரிய வித்தை கிடையாது. டிராஃபிக்கில் எப்படி நம்ம கரெக்டாக ஓட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. 4 பக்கம் இருந்து வண்டி வருவான். இதை பாருங்கள். அதுலேயும் பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூட்டி ஓட்டும் போது எவன்டா கேட்பாங்கிற மாதிரி பூந்து போவேன். இதை பாருங்கள், இப்படி தான் ஏறிக்கிட்டு வருவாங்க. நம்ம ஸ்கூட்டி ஓட்டும் போது எவன்டா கேட்பாங்கிற மாதிரி பூந்து போவேன். ஆனால் காரில் போகும்போது நான் எங்கெங்கேருந்தோ பூந்து வரும்போது தான் அந்த பயம் நமக்கு தெரியுது.
ஸோ அதனால டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு அந்த டிராஃபிக் பேனிக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. எதிரில் வந்து பஸ் வரும்போது, லாரி வரும்போதோ, இல்லை வந்து எங்கேருந்தோ வண்டி வரும்போதோ அவனை தட்டிடக்கூடாது, வண்டி உரசிடக்கூடாது, இந்த மாதிரி பேனிக் நமக்கு இருக்கும். நம்ம அந்த பேனிக்லாம் நமக்கு எப்போ போகும் அப்படின்னா, நீங்கள் டிராஃபிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை ஓட்டி 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 தான் நமக்கு அந்த பேனிக் நமக்கு போகும். நானுமே வண்டி எடுத்த புதுசில் நிறைய ஸ்க்ராட்ச் எல்லாம் நான் போட்டேன். 2-3 இடத்துல ஸ்க்ராட்சை போட்டேன், டொக்கு போட்டேன், எல்லாமே நான் போட்டேன். அது போட்ட டொக்கெல்லாம் போட்டால் எனக்கு ஒரு வாரம் அப்படியே டவுன் ஆகி உட்காந்தேன். ஆனாலும் அப்படி உட்காரக்கூடாது. கீழே விழுந்தாதான் நம்ம எந்திரிச்சு நடக்க முடியும். அதனால விழுவுறது சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி வரணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ இங்கே லெஃப்டில் வந்து ஆட்டோ நிற்கிது, ரைட்டில் பைக் வருது. இதுக்கு நடுவில் நம்ம வண்டி போயிருமா அப்படிங்கிற டவுட்டு, அந்த பயம், இதை உரசிடுவோமோ அதை உரசிடுவோமோங்கிற பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எப்படின்னா நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் பொறுத்து தான். இப்போ இங்கே போகிறேன் அப்படின்னா என் வண்டி இதை உரசாது, என் வண்டி இப்படி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஜட்ஜ் பண்ணி தான் போகணும் ஒழிய அக்யூரேட்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அப்படிலாம் யாராலையும் வண்டி ஓட்ட முடியாது. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டு தான். அது ஓட்ட தான் ஸ்டில் அது வரும். எனக்கு இருந்த பெரிய ப்ளஸ் என்னன்னா, நான் வந்து ஸ்கூட்டி வந்து 4 வீல் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன்னா, ஸோ அந்த 4 வீல் ஸ்கூட்டி இருக்கவும் என்னால் இப்படி பூந்து போக முடியாது. கார் போகிற மாதிரி தான் பெரிய கேப்பில் தான் நான் போய் ஆகணும். ஸோ அதனால எனக்கு அந்த வண்டி ஓட்டுற அனுபவம் இருக்கனால எது ஒன் வே, எது வந்து எப்படி போகணும், டிராஃபிக்கில் எப்படி போகணும், வளைவில் எப்படி போகணும்னு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் புதுசாக நான் வண்டி எடுக்கிறேன்ப்பா அப்படின்னா ரொம்ப ஒரு 1 or 2 years கழிச்சு தான் நமக்கு ஓரளவு இந்த அளவுக்குலாம் டிராஃபிக்கில் ஓட்ட முடியும். எஸ், நீ வந்து ஒரு ப்ரோ டிரைவர். ப்ரோ டிரைவர்லாம் இல்லை, ஒரு நார்மல் டிரைவர். நீ எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டிட்டு? 2 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ 2 வருஷமாக நீ கார் ஓட்டுறச்ச லாங்கு இது வெளியூர் எல்லாம் போயிட்டு வந்திருப்பேன். ஸோ எனக்கு வந்து எப்படி ரேட் பண்ணுவேன்? நாங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வண்டி உள்ளே ஏற்றி இறக்கணும், உள்ளே பார்க்கிங்லேருந்து வெளில எடுக்கணும், வெளிலேருந்து உள்ளே எடுத்தணும். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 6 மாதம் இதே தான் சொல்லி தந்தாரு. 6 மாதமா மெயின் ரோடு போல், ரோட்டுக்கு போல், கிரவுண்டுக்கு போல் எதுவுமே போல். ஃபர்ஸ்ட் 6 மாதம் இதா, அடுத்த 6 மாதம் இந்த மாதிரி கிரவுண்டில் ஒரு 5 நிமிஷம், அடுத்த 6 மாதம் தான் வந்து நாங்கள் 1.5 வருஷம் கழிச்சு தான் வண்டியை வந்து நாங்கள் மெயின் ரோட்டுக்கே கொண்டு வந்தோம். அப்படின்னு இருக்கும்போது பரம் 25 நாள்லேயே இப்படி கற்றுக்கிட்டது எனக்கு கேட்டால் இது எனக்கு பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்பில் என்ன ஆசைன்னா, நார்மல் பீப்புள் பண்ணுற அத்தனை விஷயமும் நான் பண்ணணும். இப்போ நார்மல் பீப்புள் வந்து ஸ்கூட்டி ஓட்டுறாங்களா, நான் ஸ்கூட்டி ஓட்டணும். கார் ஓட்டுறாங்களா, நான் கார் ஓட்டணும். அவங்க படிக்கிறாங்களா, நான் படிக்கணும். அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களா, நான் ஏர்ன் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க பண்ணுற எல்லாமே நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பட் என்னால் முடியாததுன்னு சில விஷயம் இருக்குது. நான் வந்து அவங்க அது பண்ணுறவங்க நம்மளால முடியல அப்படின்னு எல்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பொட்டென்ஷியல் போட்டு என்னால் முடிஞ்சது எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. பரம் வந்து வண்டி ஓட்டினா நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும், அவள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிளஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்களை வந்து கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.